ஆட்சி கலைப்பு கவிழ்ப்பு என்பது எங்கள் நிலைப்பாடு அல்ல என்று முன்னாள் அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்திருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம். செலினா, முன்னாள் அமைச்சர் தங்கம் தென்னரசு என்ன தெரிவித்திருக்கிறார்? ஆட்சியை கலைப்பது கவிழ்ப்பது என்பது எங்களின் நிலைப்பாடு அல்ல எனவும் மக்கள் தான் கலைத்து போய்விட்டார்கள் என்று முன்னாள் அமைச்சர் தங்கம் தென்னரசு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். குறிப்பாக தமிழ்நாட்டில் புதிதாக ஒரு ஆட்சி அமைந்து 1 மாதம் ஆகிறது எனவும் இந்த 1 மாதமும் டிவியை பார்த்தாலும் நாளிதழை திருப்பினாலும் கொலை, கொள்ளை, பாலியல் வன்கொடுமை, அதே போல போதை மருந்து நடமாட்டம் என தான் செய்திகள் என்பது இருந்து வருவதாகவும் பல்வேறு குற்ற சம்பவங்களில் ஆளும் கட்சியான தாவேகா நிர்வாகிகளே சம்பந்தப்பட்டு இருப்பதாகவும் ஆளும் கட்சியை சேர்ந்த பெண் ஒருவர் சொந்த கட்சிக்காரர்களால் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு அவர்கள் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் அந்த பெண்ணால் குற்றம் சாட்டப்படும் ஆளுங்கட்சி எம்எல்ஏ மீது இதுவரையிலும் எந்த நடவடிக்கையும் இல்லை எனவும் ஆனால் பாதிக்கப்பட்ட பெண்ணை கட்சியிலிருந்து நீக்கி இருப்பது தூய சக்தி என்று கபடநாடம் போடும் அரசு என்று குறிப்பிட்டிருக்கிறார். இந்த ஆட்சி 6 மாதம் விமர்சிக்க மாட்டோம் என்று எங்கள் கட்சி தலைவர் திமுக தலைவர் தெரிவித்திருந்ததாகவும் ஆனால் மிக மோசமாக இந்த ஆட்சி போய்கொண்டிருக்கக்கூடிய நிலையில்தான் அவர் விமர்சனம் செய்திருக்கிறார் என்று தெரிவித்திருக்கிறார். 6 மாதம் அல்ல 3 மாதம் கூட தாங்காது என்ற நிலையில்தான் ஆட்சி போய்கொண்டு இருக்கிறது என்றும் அவர் பேசியதாகவும் ஆனால் 3 மாதங்களில் இந்த ஆட்சியை கவிழ்ந்துவிடும் என்று அவர் சொன்னதாக திரித்து செய்தி பரப்பப்படுவது என்று குற்றம் சாட்டியிருக்கிறார். இது குறித்து பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் செய்தியாளர்கள் கேட்கும் பொழுது திமுக தலைவர் அப்படி பேசியிருக்க கூடாது என்று தெரிவித்திருப்பதாகவும் ஆட்சி கவிழும் என்று தலைவர் எதுவும் பேசவில்லை எனவும் அது அவதூறு பரப்பக்கூடியது அல்ல என்றும் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக 6 மாதம் வரையிலும் இந்த ஆட்சி பற்றி விமர்சிக்க போவதில்லை என்றுதான் தெரிவித்ததாயும் குறிப்பிட்டிருக்கிறார். ஆசை 60 நாள் என்பார்கள். ஆனால் இன்றைய ஆளுங்கட்சிக்கு வாக்களித்தவர்கள் 1 வாரம் தான் அமைதியாக இருந்ததாகவும் சமூக வலைதளங்கள் மூலமாகவே ஆளுங்கட்சிக்கு எதிராக ஆவேசமான கருத்துக்கள் என்பது தொடர்ச்சியாக மக்கள் சொல்லி வருவதையும் சுட்டிக்காட்டி இருக்கிறார். இதைதான் திமுக தலைவர் தனது உரையில் சுட்டிக்காட்டியதாகவும் கலைப்பு கவிழ்ப்பு எண்ணத்தோடு அல்ல என்றும் மக்களே கலைத்து போய் விட்டார்கள் என்பதுதான் அதற்கான அர்த்தம் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக திமுக தலைவர் பேசியது தொடர்பாக பல்வேறு கருத்துக்கள் என்பது கட்சி தலைவர்கள் பேசி வரக்கூடிய நிலையில்தான் தற்பொழுது இதற்கு பதில் கூறும் வகையில் தங்கம் தென்னரசு இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். குறிப்பாக ஆட்சி கவிழ்ப்பு என்பது எங்களின் எண்ணம் அல்ல, நிலைப்பாடு அல்ல எனவும் மக்கள் தான் கலைத்து போய் விட்டார்கள் என்று தெரிவித்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி செலினா.